படுபயங்கரமாக பற்றி எறிந்த இன்றைய மேட்ச். இந்த சீசனின் நம்பர் 1 ஜாம்பவானாக வலம் வந்த எஸ்ஆர்ஹெச் அணியவே சம்பவம் செய்துவிட்ட சிஎஸ்கே ஒரே போட்டியில் 6வது இடத்திலிருந்து புள்ளி பட்டியலில் 3வது இடத்திற்கு வந்த சிஎஸ்கே கொண்டாடி தீர்த்த சிஎஸ்கே ரசிகர்கள். அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மோதிய இன்றைய போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச எஸ்ஆர்ஹெச் அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க. அதுவும் இந்த பிச்சில் டாஸை ஜெயிக்கிற அணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்பட்டது. அதற்கு காரணம் டாஸை ஜெயிக்கிற அணி முதல்ல பந்து வீச்சை தான் தேர்வு செய்வாங்க. ஏன்னா இன்று இரவு 9 மணிக்கு மேலே இந்த பிச்சில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். அதனால் இரண்டாவதாக பந்து வீசுகிற அணிக்கு அது மிகப்பெரிய சவாலாகவும் இருக்கும். அவங்க அதற்கு உதாரணம் கடந்த போட்டி தான். லக்னோ அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணி 210 ரன்கள் டார்கெட்டாக வச்சும் இந்த பனிப்பொழிவால் சிஎஸ்கே பவுலர்களால் பந்தை ஸ்விங் பண்ண முடியாமல் தவிச்சு போனாங்க. அதனாலேயே சிஎஸ்கே அணி தோல்வியையும் தழுவுனாங்க. ஸோ அந்த பயத்தோடு தாங்க இன்றைக்கும் நம்ம சிஎஸ்கே அணி பேட்டிங் செய்ய களமிறங்கினாங்க. ஆனாலும் கடந்த போட்டி மாதிரியே நம்ம சிஎஸ்கே அணி அதிரடி மலையை ஆரம்பத்தில் இருந்தே தொடங்கிட்டாங்க. ருத்ராஜ், டேரில் மிட்சல், சிவம் தூபேன்னு இந்த 3 பேரோட அதிரடியால் நம்ம சிஎஸ்கே அணி 20 ஓவர்கள் முடிவில் 212 ரன்கள் எடுத்துட்டாங்க. இதில் அதிகபட்சமாக நம்ம ருத்ராஜ் 98 ரன்கள் அடிச்சிருந்தாப்புல. என்னதான் இவர் 98 ரன்னில் அவுட் ஆனாலும் அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தாங்க. ஏன்னா ருத்ராஜ் எப்போதெல்லாம் சதம் அடித்தாரோ அந்த போட்டிகளில் எந்த போட்டியிலையுமே நம்ம சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றதே கிடையாது. ஆக அதனாலேயே ருத்ராஜ் மிஸ் பண்ணின இந்த சதத்துக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் பலரும் பெருசாக ஒன்றும் கவலைப்படலை. மேலும் 212 ரன்களை சேசிங் பண்ண களமிறங்கின எஸ்ஆர்ஹெச் அணிக்கோ ஆரம்பமே அதிர்ச்சி கொடுத்துட்டாருங்க நம்ம துஷர் தேஷ்பாண்டே. அவங்க இந்த மனுஷன் 4 ஓவர்லேயே டிராவிஸ் ஹெட்டோடு சேர்த்து எஸ்ஆர்ஹெச் அணியின் முக்கியமான 3 விக்கெட்டுகளை வீழ்த்திட்டாப்புல. ஸோ அங்கேயே எஸ்ஆர்ஹெச் அணி பாதி தோற்று போயிட்டாங்க. பின்னர் அதுக்கப்புறமும் கூட எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்கள் நல்லா தாங்க போராடினாங்க. ஆனால் இந்த தடவை நம்ம சிஎஸ்கே அணியோட பந்து வீச்சு வேறு லெவலில் இருந்துச்சு. அதன் விளைவு நம்ம சிஎஸ்கே அணி ஒரு கட்டத்தில் கொஞ்சம் எளிதாகவே இந்த போட்டியை வின் பண்ணிட்டாங்க. மேலும் நம்ம சிஎஸ்கே அணியோட இந்த வெற்றியால் இப்போது புள்ளி பட்டியலில் 6வது இடத்துலேருந்து டப்புன்னு 3வது இல்லைன்னா 4வது இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆக இனிமே நம்ம சிஎஸ்கே அணியோட பிளே ஆஃப் வாய்ப்பை தடுக்க மற்ற அணிகளால் முடியவே முடியாதுன்னு சொல்லிடலாம். ஆக மொத்தம் இந்த சீசன் தொடங்கி ஆரம்பத்தில் நல்லா விளையாடி இடையிடையே கொஞ்சம் சொதப்பி இப்போ கடைசி சமயத்தில் மீண்டும் கம்பேக் கொடுத்துருக்காங்க நம்ம சிஎஸ்கே. சரி, நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்சை பற்றியும். அதே சமயம் இனிமே நம்ம சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை மற்ற அணிகளால் தடுக்க முடியுமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.